தளபதி விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து இப்போ நிறைய பேர் மனசுலயும் எழுந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா வெளியில சொல்லிதான் ஆகணும். அந்த விதத்துல இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து நிறைய வந்து லக்ஸுரி காசு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல மொத்தமா வந்து விஜய் அவர்கள் எத்தனை லக்ஸுரி காசு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள்ட்ட மொத்தம் 8 லக்ஸுரி காசு இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா வந்துட்டு விஜய் அவர்கள்ட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் அப்படின்ற மாடல் வந்து அவர் வச்சிருந்திருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிறதுலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான கார். அந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட 6,95,00,000 வருது. அது மட்டும் இல்லாம Audi A8L அப்படின்ற மாடல் அவர் வச்சிருந்திருக்காரு. அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடி. அது மட்டும் இல்லாம BMW X6 அப்படின்ற மாடல் ஒன்று வச்சிருக்காரு. அதோட மதிப்பு 1,15,00,000. Volvo XC90 அப்படின்ற மாடலும் அவர் வச்சிருக்காரு. அந்த காரோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அண்ட் அது மட்டும் இல்லாம லேண்ட் ரோவர் கார் அவர் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 75 லட்சம். பென்ஸ் ELA கார் ஒன்று வச்சிருக்காரு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 57 லட்சம். BMW X5 ஒன்று வச்சிருக்காரு. அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் வருது. விஜய் அவர்கள்ட்ட ஒரு ஃபோர்ட் மஸ்டாங்கும் இருக்கு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வருது. மொத்தமா அவரோட லக்ஸுரி காரோட மதிப்பு மட்டுமே வந்து 13 இருந்து 15 கோடி ரூபாய் வருது. விஜய் அவர்கள் வந்து நிறைய பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் இருந்திருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொக்கோ கோலா தான். கொக்கோ கோலா பிராண்டுக்கு வந்து அவர் கொஞ்ச நாள் வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சன்ஃபீஸ்ட் பிராண்டுக்கும் வந்து அவர் பிராண்ட் அம்பாசிடரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த சச்சின் அப்படின்ற படத்துல வந்துட்டு சன்ஃபீஸ் பிராண்டை அவர் நிறைய இடத்துல ப்ரொமோட்டும் பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஜாஸ் ஆல்காஸ் அப்படின்ற ஜுவல்லரி பிராண்டுக்கும் வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இந்த பிராண்ட் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸான பிராண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜோஸ் ஆல்காஸ்க்காக அவர் வந்து ஒரு ஆட் ஒன்று நடிச்சிருந்தாரு. அந்த ஆட்ல வந்து நிஜமாலுமே அவங்க அம்மா கூட வந்து விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த காரணத்தினாலே இந்த ஆட் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சென்னை சூப்பர் கிங்ஸோட பிராண்ட் அம்பாசிடரா வந்து விஜய் அவர்கள் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டொக்கோமோ அப்படின்ற ஒரு சிம் பிராண்ட் இருந்துச்சு. அந்த பிராண்டுக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து பிராண்ட் அம்பாசிடரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இந்த பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து மட்டும் விஜய் அவர்கள் 5 இருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்திருக்காரு. விஜய் அவர்களோட அசையா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர்ல வந்து ஒரு பிளாட் ஒன்று சொந்தமா வச்சிருக்காரு. அந்த பிளாட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வருது. திருமொழி இசையில வந்து அவருக்கு ஒரு சொந்தமா ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வருது. திருப்போரூர்ல வந்து விஜய் அவர்களுக்கு சொந்தமா ஒரு வில்லா இருக்கு. அந்த வில்லாவோட விலை வந்து 10 கோடி ரூபாய். விஜய் அவர்களுக்கு சொந்தமா திருவள்ளூர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வருது. அண்ட் ரொம்ப முக்கியமா விஜய் அவர்கள் இப்போ நீலாங்கரையில சொந்தமா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல தான் இப்ப குடியிருக்காரு. ஸோ அந்த வீடோட மதிப்பு கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வருது. மொத்தமா விஜய் அவர்களோட அசையா சொத்துக்களோட மதிப்பு மட்டுமே வந்து 57 இருந்து 60 கோடி ரூபாய் வரைக்கும் வருது. விஜய் அவர்கள் இது வரைக்கும் மொத்தமா 68 படங்கள் நடிச்சிருந்திருக்காரு, இன்க்ளூடிங் கோட் படத்தையும் சேர்த்து. கோட் படத்துல விஜய் அவர்களுக்கு சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் தெரி படத்துல வந்து 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்திருக்காரு. மெர்சல் படத்துல 25 கோடி, சர்க்கார் படத்துல 35 கோடி, பிகில் படத்துல 50 கோடி, மாஸ்டர் படத்துல 80 கோடி, பீஸ்ட் படத்துல 100 கோடி, வாரிசுல 105, லியோல 120 கோடி மற்றும் இப்ப கரண்டா கோட் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துல அவரோட சம்பளம் வந்து 200 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இப்போ தளபதி 69 படத்துல வந்து அவருக்கு சம்பளம் 225 கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. ஸோ மொத்தமா விஜய் அவர்களோட அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 460 கோடி ரூபாயாக இருக்குது. இது வந்து அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய கணக்கு. ஸோ இதுதான் அவரோட சொத்து மதிப்பா இருக்குமா, இல்ல இதை விட அதிகமா இருக்குமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வேற எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸோட சொத்து மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வீ டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.